சொல்லலாம். உங்க அப்பா தான் இந்த பக்கமே வரதே இல்லையே. எதுக்கு இப்படி இருக்காவனே தெரியல. பிள்ளைக்கு கல்யாணம் இப்பயாவது நம்ம கூட இருக்கணும்னு அவைய நினைக்காவளா? அக்காவுக்கு பயந்துக்கிட்டே அங்கேயே கிடக்காவ. மைனா, நீ மாப்பிள்ளை இப்போதைக்கு எதுவும் சொல்லாதம்மா. நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கேன். அவைய என்ன சொல்லியாவன்னு கேட்டுட்டு மாப்பிள்ளை பிறவு சொல்லுவோம்மா. சரிம்மா. மீனுக்குட்டி, ஏங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், நீங்க வீட்டு பக்கம் கூட வராம அங்கேயே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? மீனுக்குட்டி, என் பொண்டாட்டி ராசாத்தி டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னு சொன்னேன்ல, அவ இப்ப என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறியா. வெளியே எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறா மீனுக்குட்டி. அவளை ஏமாத்திட்டு வெளியே வரவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனுக்குட்டி. இல்லைனா நான் உன்னைய பார்க்காம நம்ம பிள்ளைய பார்க்காம இருப்பேனா? அவளால தான் என்னால எங்கேயுமே வர முடியல மீனுக்குட்டி. ஏங்க நீங்க இதே காரணத்தை எத்தனை நாள் தான் சொல்லிட்டே இருப்பீங்க? நம்ம பிள்ளைக்கு கல்யாணம், நீங்களும் நானும் தானே முன்னாடி நின்று நடத்தணும். நீங்க அங்கேயே நான் இங்கேயே இருந்தா என்னங்க பண்ண முடியும்? மீனுக்குட்டி, அதை எல்லா பொருளும் வாங்கியாச்சுல. இனி மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தானே பாக்கி. ஏங்க மாப்பிள்ளை நம்ம மகளுக்கு ஃபோன் பண்ணாராம். நாளைக்கு மண்டபத்துக்கு நீங்க எத்தனை மணிக்கு போவீங்கன்னு கேட்டிருக்காரு. நம்ம போன பிறகுதான் அவங்க வருவாங்களாம். அப்படி மாப்பிள்ளை வரும்போது நீங்க என் கூட இருக்கணும்ல. நம்ம சேர்ந்து தானே மாப்பிள்ளைய வரவேற்கணும். நீங்க எங்கேயோ நான் எங்கேயோ இருந்தா என்னங்க பண்ண முடியும்? நாளைக்கு மண்டபத்துல போய் நான் மட்டும் தனியா நிக்க முடியுமா? நீங்களும் என் கூட இருக்கணுங்க. நாளைக்கு மண்டபத்துக்கு போறதுல இருந்து நம்ம பிள்ளை புருஷ வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். அப்படி இருந்தா தானே மரியாதையா இருக்கும். இல்லனா மாப்பிள்ளை வீட்டுல தப்பா நினைப்பாவங்க. மீனுக்குட்டி, எனக்கும் புரியுதுமா. ஆனா என் பொண்டாட்டி ராட்சசி விட மாட்டேங்கல. ஏங்க எவ்வளவு நாள் தான் அக்கா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க? இது நம்ம பிள்ளையோட கல்யாணம். யார் தடுத்தாலும் எதிர்த்தாலும் நம்ம தான் முன்னாடி நின்று நடத்தணுங்க. இப்படி எல்லாருக்கும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்காது. அதுக்காக தான் சொல்றேன், சீக்கிரமா கிளம்பி வாங்க. மீனுக்குட்டி, இன்னைக்கே வா. இன்னைக்கு வரலனாலும் நாளைக்காவது வாங்க. மண்டபத்துக்கு நம்ம சேர்ந்து தான் பிள்ளையை கூட்டிட்டு போகணும். சரி மீனுக்குட்டி. ஆமா, எத்தனை மணிக்கு வருவீங்க? நம்ம மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு போகணும்? மாப்பிள்ளை கேட்டாவளாவிட்டு சொல்லணும். மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு நாங்க 6 மணிக்குள்ள மண்டபத்துக்கு போயிருப்போம். நீங்க அதுக்கப்புறம் கிளம்பி வாங்கன்னு சொல்லு. 6 மணிக்குள்ளயா? போயிருவோமாங்க? போயிருவோம் மீனுக்குட்டி. நான் எப்படியாவது வந்துருவேன். நீ அதை நினைச்சுலாம் பயப்படாத. சரிங்க. ரோசப்பக்கா என்னக்கா பண்றியா? கொஞ்சம் வெளியே வாங்க. சரோஜா, குழந்தை 2 பேரும் வாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கியே? ஏக்கா உங்ககிட்ட பேசிட்டு போலான்டாக்கா வந்தோம். அப்படியே உட்கார் சரோஜா. இருக்கட்டக்கா, பரவாயில்ல. என்ன விஷயம் சரோஜா? ஏக்கா எங்க மாமியாட்ட கொஞ்சம் வந்து பேசுறீங்களாக்கா? மாமியாட்டியா? என்ன பேசணும் சரோஜா? ஏக்கா அதான் எங்க வீட்டில் எங்க சித்தின்னு ஒருத்தர் வந்து தங்கியிருக்காவில்ல, அதான்க்கா பிரியங்கா அம்மா. ஆமா, அவியத கால் ஒடிஞ்சிருக்காவில்ல. ஏக்கா அவியதை சும்மா தான் சொல்லிட்டு இருக்கா. காலெல்லாம் சரியாயிட்டு பார்த்துருங்க. எங்கள் மாமியாரை ஏமாற்றிட்டு தான் கால் உடஞ்சிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கு. அப்படியா? ஏமாத்துதா? ஆமாக்கா, லேசான அடியாக தான் இருந்திருக்கு பார்த்துருங்க. சும்மா தான் ஏமாற்றிட்டு கால் உடஞ்சிட்டுன்னு வீல் சேரில் உட்காந்துருக்காவ. அப்படியா? கெட்டெல்லாம் போட்டிருந்தாவில்ல? ஏக்கா முதல்ல லேசாக அடிபட்டிருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே சரியாயிட்டு பார்த்துருங்க. இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு தான் சேர்லேயே உட்காந்துருந்துருக்காவ. எங்கள் மாமியார்ட்ட இதை சொன்னால் கேட்கவே மாட்டேங்கக்கா. நீங்களாவது கொஞ்சம் வீட்டை எடுத்து சொல்லுங்களா? ஐயோ, நான் சொன்ன மாட்டாங்க எப்படி கேட்பாவே? ஏக்கா நீங்க என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்வீங்களா? பெரிய ஆள் நீங்க. நாங்க சொன்ன காதலே வாங்க மாட்டேங்க. அவ சரோஜா, நீ மாசமா இருக்கா, நீ சொல்லி கேட்கலன்னா நான் சொன்ன கேட்டுருவாப்ல. கேப்பாவுக்கா, ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம்ல. நீங்களும் அதே வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காதலை ஆரம்பித்துடுங்க. நாங்க வந்து என்ன சொல்றோம் சரோஜா? ஏக்கா எங்க அத்தை வீட்டில் இல்லைன்னா இனி வேலையே வாங்கியாவுக்கா. இன்னும் கொடுமைப்படுத்தி என் குழந்தைய கலைச்சிடலான்னு பார்க்காவளோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஜூஸில் என்னென்னத்தையோ கலந்து தந்தாவ பற்றியில, அதனால தான் பயமா இருக்குக்கா. நான் நல்லா இருக்கதே அவளுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நல்லான காலை இன்னும் நல்லா ஆயிட்டுன்னு சொல்லாமல் கால் உடஞ்சிட்டேன்னு நடிச்சிட்டு உட்காந்துருக்காவ பாருங்க. அது ஏதோ பிளானோடு உட்காந்துருக்காவளோன்னு எனக்கு தோணுது. பிரியங்காவை வேற எங்கேயும் வச்சுட்டு இருக்காவ. அதனால தான்க்கா நீங்கள் வந்து எங்கள் மாமியார்ட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரியும். சரோஜானி உங்கள் அம்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஏக்கா எங்கள் அம்மைக்கு எந்த விஷயமும் தெரியாதுக்கா. தெரியாத உங்கள் அம்மாட்டையும் சொல்லாமல் இருக்கா?
எங்க அம்மாட்ட சொன்னா எங்க அம்மா வருத்தப்படுவானே, எங்க அம்மாட்ட எதையுமே சொல்றது இல்லை பார்த்துடுங்க. அதனால தான் உங்களை வந்து சொல்ல சொல்லியே. சரி சரோஜா, நான் உன் மாமியார்ட்ட வந்து பேசி பார்க்கேன். ஆனால் நான் 3வது ஆள் தான். நான் வந்து பேசினா உன் மாமியார் எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னையால உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கு தான் பார்க்கேன். ஏக்கா அதெல்லாம் எதுவும் வராதுக்கா. நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து பேசுன மாதிரி பேசுங்க. நாங்கள் சொன்னோன்னு சொல்லிடாதுங்க. சரி சரோஜா, வந்து பேசி. எம்மா ஏதாவது வேணுமாம்மா? எதுவும் வேண்டாம்மா. எம்மா ஹாஸ்பிட்டலுக்காவது போவோம்மா? அனுஷ்கா வேண்டாம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம்மா. அவன் வீட்டுக்கா? எதுக்குமா? மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா நான் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவன் வேணும் பேசலை. எப்போவுமே நான் அவனை அப்படி தான் பேசுவேன். அவனுக்கும் நான் அப்படி பேசினாதான் பிடிக்கும். சரிம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம்மா. எதுக்குமா? அங்கே போனால் உனக்கு மரியாதையே இருக்காது. ஏன்? எனக்குமே மரியாதை இருக்காதுமா. அவங்க அம்மாவும் சரியில்லை, அவனும் சரியில்லை. 2 பேரும் ஃபஸ்ட்டு திருந்தட்டும். அப்படி திருந்தி என்னை வந்து கூப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் நான் போகிறேன். இல்லைம்மா, மாப்பிள்ளை மனசு மாதிரி வருவாருன்னு எனக்கு தோணலை. அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறேம்மா. சம்மந்தி அம்மா கையில் காலில் விழுந்தாது, உன்னை அந்த வீட்டில் விட்டுட்டு வரேம்மா. வா அனுஷ்கா போவோம். அம்மா என்னாச்சு உனக்கு? நம்மளா தப்பு பண்ணோம்? தப்பு செஞ்சது அவனும் அவங்க அம்மாவும் தான். அவங்க தானே உன்னை மரியாதை இல்லாமல் பேசினாங்க. என்னதான் பேசினாலும் எனக்கு உன் வாழ்க்கை தான்மா முக்கியம். அவிய என்னைய தானே பேசினாவே, பேசிட்டு போறாவே. எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அனுஷ்கா. உன்னைய அந்த வீட்டில இருந்து நான் கூட்டிட்டு வந்ததே தப்புமா. பாத்தியா, அப்பா அதுக்கு தான் இவ்வளோ கோவப்பட்டாவ. நான் செஞ்ச தப்ப நான் தான்மா சரி பண்ணணும். கிளம்பு அனுஷ்கா, நீ கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டு வரேன். அம்மா அங்கே போனா அவனும் திட்டுவான், அந்த அம்மாவும் திட்டும். பரவாயில்ல அனுஷ்காவே, கையில் காலில் விழுந்தாது, உன்னை நாங்கள் விட்டுட்டு வரேம்மா. அம்மா எந்த தப்பு செய்யாம நீ அவங்க கையில் காலில் விழுறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறியோ? அப்படி பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுமா. நீ எனக்காக யார் காலையும் போய் விழ வேண்டாம். நீ அவங்க காலில் விழுந்துதான் நீ வாழ வைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீ பாட்டுக்க இங்கேயே இருமா, நானும் இங்கேயே இருக்கேன். இல்ல அனுஷ்கா, உங்க அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காவம்மா. ஒரு வாரத்துல உன்னைய மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும் உங்க அப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்படி சேர்த்து வைக்க முடியலன்னா உங்க அப்பா என்னைய வீட்டை விட்டு அனுப்பிடுவாவம்மா. அம்மா யாரும் உன்னைய வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. நீ கவலைப்படாம இரு, டாடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல அனுஷ்கா, உங்க அப்பா கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. கோவத்துல என்ன பண்றோம் யாது பண்றோன்னே அவங்களுக்கு தெரியாதுமா. அம்மைய அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாரு. அதனால உன்னை கூட்டிட்டு போய் உன் புருஷ வீட்டுல விட்டுறியம்மா. கிளம்புமா, வா போவோம். அம்மா அதான் சொன்னல வேண்டான்னு. நான் எங்கேயுமே வரல. நீ பேசாம இங்க இரு. எனக்காக நீ யார் காலையும் போய் விழ வேண்டாம். அனுஷ்கா, அனுஷ்காமா, இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? ஒரு வாரத்துல இவ்வளவு அனுப்பி விடலன்னா என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. மைனி வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் சேர்க்க மாட்டாவே. இங்கே இருக்கலான்னு பார்த்தா என் புருஷன் அவ்வளோதான் கொன்னே விடுவாரு. என் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகவே முடியாது. இப்ப என்ன பண்ண நானு? அனுஷ்காப்புல மனசை மாத்தி தான் எப்படியாவது கொண்டு போய் விடணும். இல்ல என் வாழ்க்கை நாசமா போயிடும். ஏங்க 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 எங்க இருக்கீங்க? ஏங்க என்ன ராசத்தி? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து என்கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க போனீங்க? நான் கூப்பிட்டாதான் வருவீங்களோ? இல்ல ராசத்தி, பாத்ரூம்ல இருந்தேன். பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து என்னைய பார்த்துட்டு போக வேண்டியதானே? உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்னைய வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அது முடியலன்னா நீங்க இந்த ரூம்லயே இருங்க, வெளியே போக கூடாது. சரி ராசத்தி, நான் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போறேன். இதுக்கு மேல 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து என்னைய பார்த்துட்டு போகணும். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்காவா? ஆமா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து என்னைய பார்த்துட்டு போகணும். சரி ராசத்தி, நான் வெளியே உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு வெளியே ஓடுறீங்க? ரூம்ல இருக்க வேண்டியதானே? இல்ல ராசத்தி, நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். வெளியே போறது சரிதான். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீ வந்து பார்த்துட்டு போகணும். இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்க. சரி ராசத்தி. 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா